இந்த பரபரப்பான உலகத்துல ஒவ்வொருத்தரும் எதை எதையோ தேடி தினம் தினம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நிம்மதியா வாழ்றோமான்னு பார்த்தா இல்ல. பணமா வாழ்க்கையா, வாழ்க்கையா பணமா? நிம்மதியை தொலைச்சு, சந்தோஷத்தை தொலைச்சு, அன்பை தொலைச்சு, கேவலம் இந்த பணங்கிற அச்சடிச்ச காயத்துக்கு பின்னாலதான் நாம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஆனா இங்க இந்த குப்பை பறக்கிறவன் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான்? எப்படி இவன் வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா இருக்கு? இவனுக்கு ஆசையும் இல்லை, எந்த பேராசையும் இல்லை. நாம வேணான்னு தூக்கி போட்ட குப்பையில இருந்து தான் இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். குப்பை தான் இவனுக்கு கோயில் கோபுரம், குப்பை தொட்டி தான் இவனுக்கு ஏடிஎம் மெஷின், வேஸ்ட் பேப்பர் மட்டும் தான் இவனுக்கு ரிசர்வ் பேங்க். குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை, ஏன் பேச்சுக்கு கூட ஒரு நட்பு இல்லை. இவன் எல்லா உறவுகளும் குப்பைகள் மட்டுமே. உண்பது, உறங்குவது, உறவாடுவது எல்லாமே குப்பையும் குப்பை சார்ந்த இடங்களும் மட்டுமே. ஐவகை நிலங்களான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவைகளோடு ஆறாவதாக குப்பையும் சேர்ந்து கொண்டதோ. தன் எண்ணம், ஆசை, விருப்பம் எல்லாவற்றையும் தன் குப்பை பையில் போட்டுவிட்டு சுதந்திரமாக வாழும் ஒரு மகத்தான மனிதன்தான் இவன். இவன் யாரிடமும் பிச்சை கேட்டதும் இல்லை, யாருக்கும் இவன் பிச்சை போட்டதும் இல்லை. பிச்சை இவனுக்கு பிடிக்காத வார்த்தை, பிச்சை எடுப்பது இவனுக்கு பிடிக்காத வாழ்க்கை. பிச்சை எடுக்காமல் வாழ்வதுதான் இவனின் ஒரே நோக்கம்.